சரிகமப்பா லிட்டில் சாம்பியன் சீசன் 5ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டண்டா கலந்துக்கிட்டு தான் திறமையை வெளிப்படுத்தினவங்க தான் மித்ரா. இந்த நிலையில மித்ராவோட அப்பா கொஞ்சம் வாரங்களுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு அப்படிங்கிற செய்தி வெளிவந்து ரசிகர் மத்தியில ஒரு அதிர்ச்சியையும் கண் கலக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குது. மித்ரா அப்பாவோட இந்த இறப்புக்கு காரணம் என்ன அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான ஆடிஷன் ரவுண்டுல மித்ரா கண் கலங்கி அவங்க அப்பாவுக்கு ஏற்பட்ட அந்த கிட்னி பிரச்சனை பத்தியும், அவங்க அம்மா தான் அவங்க அப்பாவுக்கு ஒரு கிட்னியை கொடுத்ததாகவும், அதனால தான் ஆடிஷன்ல சப்போர்ட் பண்றதுக்கு என் கூட வர முடியல அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷனலா பேசியிருந்தாங்க. அப்படி இருந்தும் எதுக்காக அவங்க இந்த ஷோவுக்கு வந்திருக்காங்க, ஆடிஷன் அட்டெண்ட் பண்ணாங்க அப்படின்னா, அவங்க அப்பாவுக்கு மியூசிக்னா ரொம்ப பிடிக்குமா, அதுவும் மித்ராவோட பாட்டுனா ரொம்ப உயிராம். எனக்கு உடம்பு எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, இந்த ஒரு ஆடிஷன் எல்லாருக்கும் கிடைக்காது, உனக்கு கிடைச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் அதை போய் அட்டன் பண்ணு, எனக்கு உடம்பு நல்லாயிடும் அப்படின்னு தைரியம் சொல்லி தான் மித்ராவோட அப்பா சுபீஷ் மித்ராவை சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 5க்கான அந்த மெகா ஆடிஷன் ரவுண்டுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. அந்த ஆடிஷன் அப்ப மித்ரா பயங்கரமா கண் கலங்கி பேசின வீடியோ நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்ப கடந்த ஒரு 2-3 வாரங்களுக்கு முன்னாடி மித்ராவோட அப்பா எவ்வளோ சிகிச்சைகள் கொடுத்தும் சிகிச்சை பலனளிக்காம உடல்நல பிரச்சனை காரணமா காலமாயிட்டாரு. இந்த ஒரு செய்தியை மித்ரா அவங்களோட சோஷியல் மீடியா பக்கத்துல ஷேர் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல மித்ராவோட அப்பா இறந்து போறதுக்கு முன்னாடி தான் பொண்ணு மித்ரா கிட்ட அடிக்கடி அவர் கேட்கக்கூடிய சொல்லக்கூடிய விஷயம், எக்காரணத்தை கொண்டும் பாட்டை மட்டும் நீ விட்டுறாத, அதுலயும் அம்மன் பாட்டு டிவோஷனல் பாட்டுலாம் உனக்கு ரொம்ப சூப்பரா பாட வருது, என்னைக்காவது ஒரு நாள் ஏதாவது ஒரு ஆல்பம் சாங்லயோ இல்ல சினிமாவில் டிவோஷனல் சாங் அம்மன் சாங் பாடுறதுக்கான வாய்ப்பு கூட உன்னை தேடி வரலாம். சரிகமப்பா மேடையில் நீ உள்ள போயிட்டு பாடுன, ஏதோ குடும்ப பிரச்சனை காரணமா எனக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக உன்னால பாட்டில் ஃபோக்கஸ் பண்ண முடியாம நீ வெளில வந்துட்ட. அது மட்டும் மேடையில் இதே மாதிரி பல மேடைகள் உனக்காக காத்திருக்கு. கண்டிப்பா உன்னுடைய பாட்டு உன்னை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போய் நிப்பாட்ட தான் போகுது அப்படிங்கிற மாதிரி அடிக்கடி தான் பொண்ணை என்கரேஜ் பண்ற மாதிரி தான் பேசுவாராம். இப்போ அப்படி என்கரேஜ் பண்ண தான் அப்பா தான் கூட இல்லை அப்படிங்கிற விஷயத்துல இருந்து மித்ராவால் மீண்டு வர முடியல. அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே இசைத்துறையில சாதிக்கிறது ஒரு பக்கம் இருக்கட்டும், இன்னொரு பக்கம் மித்ராவோட அம்மா தனி ஆளா இப்ப அந்த குடும்பத்தை தூக்கி சுமக்கணும். மித்ராவுக்கு ஒரு தம்பியும் இருக்காரு. கன்னியாகுமரி மாவட்டத்துல வந்திருக்கக்கூடிய மித்ராவோட ஃபேமிலி அடுத்ததா என்ன பண்ண போறாங்க, அவங்களோட வாழ்வாதாரம் எப்படி இருக்கு, இது ஒரு பக்கம் இருந்தாலும் மித்ரா ஒரு பக்கம் வந்து படிப்புல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். அவங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரியே அவங்க பாட்டுத்துறையிலையும் ஃபோக்கஸ் பண்ணி சரிகமப்பா மாதிரியே இன்னொரு பெரிய மேடையில அவங்க ஏறணும். இவ்வளவு சின்ன வயசுல மித்ரா மாதிரி ஒரு பொண்ணுக்கு இவ்வளவு பெரிய கஷ்டங்கள் வரவே கூடாது. கண்டிப்பா இந்த இடத்துல அவங்க அம்மாவும் அவங்க தம்பியும் மித்ராவுக்கு ஒரு எமோஷனல் சப்போர்ட்டா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் மித்ராவுக்கு ஆதரவா அவங்களோட கருத்துக்களை பதிவு பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அப்பா கடைசியா ஆசைப்பட்ட மாதிரியே என்னைக்காவது ஒரு நாள் மித்ரா இசைத்துறையில ஒரு பெரிய ஆளா வரப்போறாங்க அப்படிங்கிறது தான் அவங்க ரசிகர்களோட ஒரு மிகப்பெரிய வாழ்த்து செய்தியா வந்திருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.